Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah, Muhammadur Rasulullah. கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டு தரப்பையும் ஒன்றாக இணைத்து காட்டி இபாதத் எவ்வளவு முக்கியத்துவமோ எவ்வளவு அவசியமோ அதே போன்ற ஹலாலான பொருளை ஈட்டுவதும் அவசியம் என்பதாக அல்லாஹ் விலைக்கு காட்டுகின்றார். ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்பொழுது நான் ஆரம்பத்திலே வாசித்து காண்பித்தேன், திருமிதியிலே இடம்பெறுகின்றது. ஸஈதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, தலபுன் கஸபுல் ஹலாலி ஃபரீலத்துன் பஅத ஃபரீலா. மிஷ்காத்திலும் வருகின்றது, புகாரியிலும் வருகின்றது. ஃபரீலா ஃபர்லான கடமைகளை, அல்லாஹ்வினால் கட்டளையிடப்பட்ட அவசியமான அதி அவசியமான கடமைகளை நிறைவேற்றியவுடன் உன் மீது கடமை என்ன தெரியுமா? தலபுன் கஸபுல் ஹலால், ஹலாலான ரிஸ்கை, ஹலாலான உணவை தேடுவது உன் மீது கடமை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவிற்கு ஊக்கப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், ஒரு சம்பவம் வருகின்றது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே சந்திக்கின்றார்கள். கரங்களை தொட்டு முசாபஹா செய்கின்றார்கள். அந்த கரத்தை தொட்டு முசாபஹா செய்யும் பொழுது கரங்கள் மிருதுவாக இல்லாமல் முரடாக காணுகின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே விளக்கம் கேட்கின்றார்கள். சஅதே, உனது கரம் இப்படி இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்கும் பொழுது பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தோட்ட வேலை செய்கின்றேன், கயிறை கட்டி தண்ணீரை இழுக்கின்றேன், மம்மட்டியை பிடித்து பூமியை வெட்டுகின்றேன், இப்படி நான் கடினமான உழைப்பு உழைக்கின்றேன். காரணம், என்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி, எனது மனைவி மக்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி நான் இவ்வாறு செய்கின்றேன், யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே கட்டி அணைத்து முத்தமிட்டு அந்த கரத்தை முத்தமிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். தனது உழைப்பினால், தனது கடினமான கஷ்டத்தினால், பொருளீட்டுவதற்குரிய முயற்சியை மேற்கொண்ட அந்த காரணத்தினால் அவருடைய கரம் கடினமானதாக ஆகிவிட்டது. இதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னை படைத்த அல்லாஹ் எந்த விஷயத்தை கொண்டு பிரியப்படுகின்றானோ அதே போன்று இந்த கடினமான உழைப்பிற்காக வேண்டி உன்னை நீ ஈடுபடுத்தி உனது கரத்தை இப்படி வைத்திருக்கின்றாயே, இந்த இரண்டு கரங்களையும் அந்த அல்லாஹ் பிரியப்படுகின்றான், அந்த அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொல்லி நற்செய்தி சொன்னார்கள். என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவிற்கு ஹலாலான பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்கப்படுத்தி இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் அப்படித்தான் ஊக்கப்படுத்தினார்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கின்றான், யா அய்யுஹர் ருசுலு குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா இன்னி பிமா தஅமலூன அலீம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சாதாரணமான மனிதர்களை பார்த்தல்ல, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹர் ருசுல், ஓ தூதர்களே, ரசூல்மார்களே, குலு மினத் தய்யிபாத், நீங்கள் பரிசுத்தமான உணவையே உண்ணுங்கள், ஹலாலான உணவையே நீங்கள் உண்ணுங்கள். பரிசுத்தமான உணவை உண்டீர்கள் என்று சொன்னால், ஹலாலான உணவை உண்டீர்கள் என்று சொன்னால், வஅமலு சாலிஹா, அப்பொழுதுதான் நீங்கள் நல்ல அமல்கள் செய்ய முடியும். நல்ல அமல்கள் செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்கள் எப்படி அதை சம்பாதித்தீர்கள், எப்படி அதை சேர்த்து வைத்தீர்கள் என்பதை நான் மிக மிக அறிந்தவனாக இருக்கின்றேன் என்று சொல்லி நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு இஸ்லாத்தில் ஹலாலான பொருளை ஈட்டுவதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லி. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த மனிதன் தன்னுடைய உடலிலே ஹலாலான பொருளை புகுத்துகின்றானோ அவனிடத்தில் தான் நற்குணங்கள் பிறக்கும் என்பது மிக தெளிவான விஷயம். அவனிடத்தில் தான் நற்சிந்தனைகள் இருக்கும் என்பது மிக தெளிவான விஷயம். அவனிடத்தில் தான் நற்செயல்கள் வெளிப்படும் என்பது மிக தெளிவான விஷயங்கள். அதைத்தான் அல்லாஹ் விலைக்கு காட்டுகின்றான். நபியை பார்த்து எச்சரிக்கை சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்தில் கூட ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களையும் பார்த்து சொல்லி காட்டும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மினத் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும் வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். நீங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றீர்கள், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டீர்கள். அப்படி என்று சொன்னால் வஷ்குரு லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். எப்படி நன்றி செலுத்த முடியும்? மினத் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், உங்களுக்கு
அல்லாஹ் ஹலாலான பொருளை கொடுத்திருக்கின்றானே அதை நீங்கள் புசிக்கின்றீர்கள் அல்லவா, அதற்கு நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் ஹலாலான பொருளை உண்ணுங்கள், அவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசுத்தமான உணவையே நீங்கள் உண்ணுங்கள். வஷ்குருலில்லா, அப்படி உண்டீர்கள் என்று சொன்னால் தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகுவீர்கள். அப்படி நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் உண்மையான மூமின்கள் என்று சொன்னார். ஹராமான உணவை உண்டு கொண்டிருக்கின்றான், வட்டி வாங்குகின்றான், அல்லாஹ்விற்கு புறம்பான செயல்பாடுகளில் காசு சம்பாதிக்கின்றான், இவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான் நமது பொருள் யார் கேட்க இருக்கின்றார்கள் என்று சொல்லி. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு காசிற்கும் மறுமை நாளிலே நாளை விசாரணை இருக்கின்றது, அல்லாஹ் கேட்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். மறுமை நாளிலே மஹ்ஷருடைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படும் ஒவ்வொரு மனிதனையும் அவனிடத்திலே 5 கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்வியில் மூன்றாவதாக அவனிடத்திலே கேட்கப்படும், உனது பொருளை எப்படி ஈட்டினாய், உனது பொருளை எப்படி செலவு செய்தாய் என்று சொல்லி. ஹத்தா யஸாலு கதமி அப்தா, அந்த இடத்திலே அவன் சரியான பதிலை சொல்லவில்லை என்று சொன்னால், அந்த இடத்திலே முறையான அல்லாஹ்விற்கு விருப்பமான பதிலை சொல்லவில்லை என்று சொன்னால், ஹத்தா யஸாலு கதமி அப்தா, அவனுடைய கால் அந்த இடத்திலிருந்து நகர முடியாது. அந்த இடத்திலே அல்லாஹ்வினிடத்திலே பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே போன்று எத்தனையோ ஹதீஸ் இருக்கின்றது வியாபாரத்தை வலியுறுத்தி. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சஹாபி அவர்கள் குழந்தைகள் விளையாடும் பொருட்களை வைத்து, புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், குழந்தைகள் விளையாடும் பொருட்களை வைத்து அவர்கள் விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பொம்மை, குதிரை போன்ற இந்த சின்ன சின்ன பொருட்கள் இருக்கும் அல்லவா, அப்படிப்பட்ட பொருளை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அந்த கடைக்கு வருகின்றார்கள். வந்தவுடன் இதை பார்த்துவிட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லக ஃபீ பைஇக, அல்லாஹும்ம பாரிக் லக ஃபீ பைஇக, உன்னுடைய இந்த வியாபாரத்திலே அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று சொல்லி அவர்கள் துஆ செய்தார்கள். அதே நேரத்திலே ஹராமான வியாபாரம் என்று சொன்னால், ஹலாலான பொருளை கொண்டு ஹராமான முறையிலே விற்கின்றோம் என்று சொன்னால், அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் மிக தெளிவாக ஒரு சம்பவத்தை விளக்கி காட்டுகின்றது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சில தோழர்களுடன் மதீனாவிலே, அதாவது கடைத்தெருவிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். கோதுமை மூட்டை வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கோதுமை மூட்டை சாக்கை மடக்கி வைத்து குவியலாக வைக்கப்பட்டிருக்கின்றது. கையை உள்ளே விடுகின்றார்கள், ஈரம் தென்படுகின்றது. உடனே முகம் சிவந்தவர்களாக அவரிடத்திலே கேட்கின்றார்கள், என்ன இது என்று சொல்லி கேட்டவுடன் அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் ஹாதா பைஉன் ஹிந்தா, இது கோதுமை வியாபாரம், கோதுமை வைத்திருக்கின்றேன், கோதுமை வைத்து நான் வியாபாரம் செய்கின்றேன். அது சரி, இந்த மூட்டையில் உள்ளே என்ன இருக்கின்றது, ஈரமாக இருக்கின்றதே, இதை ஏன் இப்படி மூடி வைத்துவிட்டு காய்ந்த கோதுமையை மேலே போட்டு வைத்திருக்கின்றீர்கள், மோசடி செய்கின்றீர்களா என்று சொல்லி சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி மோசடி செய்து நீங்கள் பொருளை ஈட்டினீர்கள் என்று சொன்னால் இது நரகத்தினுடைய துண்டை நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கை செய்தார்கள். சஹாபாக்களை பார்த்து, சஹாபாக்கள் தங்களுடைய செயல்பாட்டினால் இஸ்லாத்திற்கு மக்களை அழைத்தவர்கள், இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுத்தவர்கள். தங்களுடைய சொல்லால் அல்ல, செயல்பாட்டினால் அவர்கள் சற்று கவனக்குறைவாக அந்த இடத்திலே இந்த செயலை செய்திருக்கலாம். அவர்களே அறியாமல் அந்த செயல் நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை ஏமாற்றி விற்க கூடாது. ஹலாலான வியாபாரம் செய்வதில் எப்படி உயர்வு இருக்கின்றதோ, எப்படி கண்ணியம் இருக்கின்றதோ, அல்லாஹ்விடத்திலே வரவேற்பு இருக்கின்றதோ, அதே போன்று ஹராமான வியாபாரம் செய்தால், மோசடியான வியாபாரம் செய்தால், பிறருடைய பொருளை அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே பொருளீட்டினர்கள் என்று சொன்னால் கடுமையான தண்டனையும் இருக்கின்றது, நரகத்தினுடைய சுப செய்தி இருக்கின்றது என்று சொல்லி எச்சரிக்கை செய்யப்படும் பொழுது கண்ணியத்திற்குரியவர்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்மாராயணத்தை பெற்ற ஹஸரத் அபூ உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்திலே எவ்வளவு கடின மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள். எவ்வளவு இரக்கம் அவர்களுக்கு இருக்குமோ அந்த அளவிற்கு மார்க்கத்திற்கு புறம்பான செயல்பாடுகள் நிகழும் பொழுது கடின மனம் உடையவர்களாக மாறிவிடுவார்கள். அதே போன்றுதான் ஒரு முறை மதீனாவிலே ஒருவரை காண்கின்றார். ஓ சகோதரரே, இங்கு ஏன் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது, நான் சும்மா அப்படியே உட்கார்ந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்பொழுது கேட்கின்றார்கள், உன்னுடைய தேவை எப்படி பூர்த்தி செய்யப்படுகின்றது என்று சொல்லி கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர் சொல்கின்றார், என்னுடைய இன்ன சகோதரர் என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணி கொடுக்கின்றார், அவர் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கின்றார் என்று சொல்லி சொல்லும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முகம் சிவந்து விட்டது. சாட்டையை எடுத்து வந்து அவரை அடித்து வெளியே துரத்தி, உனக்கு அல்லாஹ் என்ன குறை வைத்திருக்கின்றான்,
உனது உடலிலே என்ன குறைபாடு இருக்கின்றது? சென்று நீ உழைத்து உன்னுடைய குடும்பத்தையும் உனக்குள்ள தேவைகளையும் நீ பூர்த்தி செய்து கொள் என்று சொல்லி அடித்து வெளியே துரத்துகின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மார்க்கத்தில் ஹலாலான பொருளை ஈட்டுவதற்கு அல்லாஹ்வினிடத்திலே வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அதே போன்று